மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வேல்முருகன், இப்போ குரோம்பேட்டையில் இதற்கான பேச்சுவார்த்தை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்கள் என்ன? இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எட்டப்படும்? காயத்ரி, குறிப்பாக போக்குவரத்து ஊழியர்களுடைய 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது இன்று அதிகாரப்பூர்வமாக முதற்கட்டமாக இன்று முதல் நாளாக 13 சங்கங்களுடன், அதாவது குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 13 சங்கங்கள், நாளை 72 லெட்டர் பேட் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் என்று 2 நாளாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 2023 இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று இந்த சம்பள ஊதிய உயர்வு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தற்போது அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தேமுதிக உள்ளிட்ட தொழிற்சங்கங்களுடைய நிர்வாகிகள் தற்போது இந்த கூட்டத்தில் கருப்பு துணியை கண்களில் கட்டி தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் தற்போது பங்கேற்றிருக்கிறத காட்சிகள் மூலமாக நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக போக்குவரத்து ஊழியர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தற்போது போக்குவரத்து துறையில் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் கடந்த காலங்களில் பல்வேறு வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட்டதற்கான பிரதான காரணமே அவர்களுக்கான அந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தத்திற்கான அந்த பேச்சுவார்த்தை என்பது காலதாமதமாக நடைபெற்றதற்கான பிரதான காரணமாக இருக்கிறது. இந்த நிலையில் இதற்கான பேச்சுவார்த்தை தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. 2 நாள் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் நாளை மாலைக்குள்ளாக இதற்கான முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட குறிப்பாக இந்த பிரித்தாளக்கூடிய சூழல் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்து குறிப்பாக இந்த 2 சங்கங்களாக பிரிக்கிறார்கள். ஒன்று 13 சங்கங்கள் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதைப் போல நாளை 72 சங்கங்கள் லெட்டர் பேடு அமைப்புகளாக இருக்கக்கூடிய அந்த சங்கங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்திருக்கிறாங்க. ஆனால் கடந்த காலங்களில் இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரே நேரத்தில் அனைவரும் ஒன்று கூடிதான் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஆனால் தற்பொழுது இது போன்ற பிரித்து பேசுவதன் காரணமாக தொழிற்சங்கங்களுடைய கருத்துக்கள் ஒருமித்த கருத்தாக இல்லை என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் 10% அளவிற்கு இந்த சம்பள ஊதிய உயர்வு அப்படிங்கிறது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் சிவசங்கர், அதே போல நிதித்துறை அதிகாரிகள், அது மட்டுமில்லாமல் போக்குவரத்தினுடைய செயலாளர் பணிந்து ரெட்டி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்காக